வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் செய்திகள். காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மின் அலங்கார தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கடந்த 6/8/2013 அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மின் அலங்கார தேர்பவனி ஆலய வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலய பங்குத்தந்தை திரு அந்தோணி லூர்துராஜ் தலைமையில் நடைபெற்ற மின் அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவ இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை மற்றும் பக்த சபைகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அருள்மிகு பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி கடைவெள்ளியை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி கடைவெள்ளியை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 1008 கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொண்டு திருவிளக்கினை அம்மனாக பாவித்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில்கள் நிர்வாக அதிகாரி திரு ராஜராஜன் வீராசாமி தலைமையில் கோவில் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். ஓம் மகாமாயாதே நமः, ஓம் மகாசக்தியே நமः, ஓம் மகாசக்ததே நமः, ஓம் மகாரத்தே நமः, ஓம் மகாபோகாதே நமः, ஓம் மகேஸ்வரே நமः, ஓம் மகாவித்யாதே நமः, ஓம் மகாபலாதே நமः, ஓம் மகாபுத்ராதே நமः, ஓம் மகாசக்ததே நமः, ஓம் மகாயோகீஸ்வரே நமः, ஓம் மகாதந்திராஜ நமः, ஓம் மகாமந்திராஜ நமः, ஓம் மகாயந்திராஜ நமः, ஓம் மகாசனாஜ நமः, ஓம் மகாயாஹ்கமாராட்யாஜ நமः, ஓம் மகாவைரவ பூஜிதாஜ நமः, ஓம் மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவராட்சண்யே நமः, ஓம் மகாகாமேஷமஷண்யே நமः, ஓம் மகாத்ரிபுரசுந்தர்யே நமः, ஓம் சதுசக்தி கலாமத்யே நமः, ஓம் ஆகஸ்ட் 16ஆம் தேதியை புதுச்சேரி குடியரசு தினமாக பிரெஞ்சு இந்திய விடுதலை மக்கள் இயக்கத்தினர் கொண்டாடினர். கடந்த 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டங்கள் முழுமையாக புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலத்தின் 51வது குடியரசு தினமாக புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் உள்ள கோரிமேடு வாயில் எல்லையில் பிரெஞ்சு இந்திய விடுதலை மக்கள் இயக்கத்தினர் தேசிய கொடியேற்றி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் இயக்கத்தின் தலைவர் திரு சிவராஜ், பொதுச் செயலாளர் திரு இளங்கோ உள்ளிட்ட இயக்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இயக்க பொறுப்பாளர்கள் கூறுகையில், சுதந்திர தினம் என்று புதுச்சேரி அரசு ஏற்படுத்தியுள்ள வரலாற்று பிழையை நீக்கி
அரசிதழில் திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் கோவில்பத்து ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கடைவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி.ஆர். திருமுருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். காரைக்கோவில்பத்து அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கடைவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொண்டு திருவிளக்கினை அம்மனாக பாவித்து வழிபட்டனர். நிகழ்ச்சியில் காரைக்கால் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி.ஆர். திருமுருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். காரைக்கால் அறிவு திருக்கோவில் மனவளக்கலை தியான மண்டபத்தில் வேதாத்ரி மகரிஷியின் 103வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு வேள்வி நடைபெற்றது. காரைக்கால் அறிவு திருக்கோவில் மனவளக்கலை தியான மண்டபத்தில் அருத்தந்தை தத்துவஞானி யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷியின் 103வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு உலக அமைதிக்கான வேள்வி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மனவளக்கலை நிறுவனர் பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். பேராசிரியர்கள் திரு சிங்காரவேலு, திரு மணியம், திரு வைரஜீவா ஆகியோர் உலக அமைதிக்கு வித்திட்ட மகான் வேதாத்ரி மகரிஷியின் தத்துவ கருத்துக்களை எடுத்துரைத்தனர். முன்னதாக உலக சமுதாய சேவை சங்கத்தின் கொடி ஏற்றப்பட்டது. துணை பேராசிரியர் அழகப்பன் இறை வணக்கம் செய்தார். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் செயலாளர் செல்வராஜ் வரவேற்று பேசினார். முடிவில் பொருளாளர் ராமன் அனைவருக்கும் நன்றி கூறினார். காரைக்கால் மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள பூங்காளி அம்மன் ஆலயத்தில் ஆடி கடைவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. காரைக்கால் மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள பூங்காளி அம்மன் ஆலயத்தில் ஆடி கடைவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சமாதான கமிட்டி உறுப்பினர் திரு தண்டாயுதபாணி பத்தர் முன்னிலையில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நிஷ்கலாய நமஹ, சாந்தாய நமஹ, நிஷ்காமாய நித்யசுத்தாய நமஹ, நித்யபுத்தாய நமஹ, நிரவத்யாய நமஹ, நிரந்தராய நமஹ, நிஷ்காரணாய நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, நிருபாதய நமஹ, நிரீஸ்வராய நமஹ, நீராகாராய நமஹ, ராகவதன்யே நமஹ, சிவாய நமஹ, லோபநாதன்யே நமஹ. இந்திய திருநாட்டின் 67வது சுதந்திர தின விழா காரைக்கால் மாவட்டத்தின் கொம்யூன் பஞ்சாயத்துகள், காரைக்கால் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பள்ளிகள் மற்றும் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற நாட்டின் 67வது சுதந்திர தின கொடியேற்று விழாவில் நெடுங்காடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சருமான திரு சந்திரகாசு கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சிக்கு கொம்யூன் பஞ்சாயத்தின் ஆணையர் திரு சையது அகமது முன்னிலை வகித்து விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் கௌரவிக்கப்பட்டனர். இதேபோன்று திருமலை ராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்தில் நடைபெற்ற நாட்டின் 67வது சுதந்திர தின கொடியேற்று விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்தின் ஆணையர் திரு சுப்பிரமணியன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருப்பட்டினம் கொம்யூன் அளவில் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் கௌரவிக்கப்பட்டனர். தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவில் பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் திரு வைத்தியலிங்கம் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். பள்ளியின் முதல்வர் திரு பச்சை நாயகம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மூத்த விரிவுரையாளர் திரு தேவதாஸ் காந்தி உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோட்டுச்சேரி வஉசி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவில் பள்ளியின் பொறுப்பு முதல்வர் திரு ராமதாஸ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் விரிவுரையாளர் திரு கனகராஜ் வரவேற்று பேசினார். முடிவில் நுண்கலை ஆசிரியர் திரு வரதராஜன் அனைவருக்கும் நன்றி கூறினார். காரைக்கால் அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நாட்டின் 67வது சுதந்திர தின கொடியேற்று விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் திரு தீபநாதன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் துணை முதல்வர் திரு நடராஜன் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார்.
முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் திட்ட அலுவலர் திரு பானுமதி வரவேற்று பேசினார். முடிவில் ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியன் அனைவருக்கும் நன்றி கூறினார். இதேபோன்று காரைக்கால் தலத்திரு அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவில் கிராம பஞ்சாயத்தார் திரு மதிவானன் தலைமை ஏற்க பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் திரு விமல் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் பேராசிரியர் திரு ராகவன் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கீர்த்திவாசன் வரவேற்று பேசினார். முடிவில் பள்ளியின் ஆசிரியை கௌரி அனைவருக்கும் நன்றி கூறினார். காரைக்கால் தலத்தெரு சுவாமி விவேகானந்தர் தெருவாசிகள் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவில் காரைக்கால் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு PRN திருமுருகன் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை நலச்சங்க பொறுப்பாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதேபோன்று காரைக்கால் தர்மபுரத்தில் இயங்கி வரும் SRVS நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் திரு செல்லையன் முன்னிலை வகித்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் முதல்வர் திரு கந்தசாமி வரவேற்று பேசினார். பள்ளியின் தாளாளர் திரு செல்லையன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பள்ளியின் துணை முதல்வர் திருமதி சுமதி செல்லமுத்து இந்திய அரசியலமைப்பு முகப்புரை பற்றிய உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோன்று நிரவி காவேரி பொதுப்பள்ளியில் நடைபெற்ற நாட்டின் 67வது சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக HRA ட்ரெயினர் திரு சுருளிநாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் மூத்த ஆசிரியர் திருமதி எலிசா வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் திரு MS மணியம், முதல்வர் திரு கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் பள்ளியின் ஆசிரியை திருமதி கீதா அனைவருக்கும் நன்றி கூறினார். அக்கரை வட்டம் அன்னை தெரேசா இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நாட்டின் 67வது சுதந்திர தின கொடியேற்று விழாவிற்கு மன்றத்தின் கௌரவ தலைவர் டாக்டர் LSP சோழசிங்கராயர் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இலவச எழுது பொருட்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நற்பணி மன்றத்தின் பொறுப்பாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதேபோன்று திருப்பட்டினம் அஷ்டலட்சுமி மாதர் சங்கம், திருப்பட்டினம் தீபம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் நாட்டின் 67வது சுதந்திர தின கொடியேற்று விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் மாதர் சங்க தலைவி முத்தமிழ் செல்வி கந்தசாமி வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக தமிழாசிரியர் திரு தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முடிவில் தீபம் நற்பணி மன்றத்தின் செயலாளர் துரை பாலசுந்தரம் நன்றி கூறினார். தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழாவிற்கு விரிவுரையாளர் திரு கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக காரைக்கால் வட்டார வளர்ச்சி அதிகாரி திரு காந்திராஜன், நகராட்சி ஆணையர் திருமதி ரேவதி, காவல்துறை ஆய்வாளர் திரு மாரிமுத்து, கொம்யூன் பஞ்சாயத்தின் ஆணையர் திரு சுப்பிரமணியன், ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் சேவர் கொடியோன், ONGCயை சேர்ந்த திரு முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியின் முடிவில் மாதர் சங்க செயலாளர் திருமதி உஷா ராணி ராஜா அனைவருக்கும் நன்றி கூறினார். இதேபோன்று பிள்ளை திருவாசல் அரசு தொடக்கப் பள்ளியில் நாட்டின் 67வது சுதந்திர தின விழா காரைக்கால் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநள்ளார் ட்வைன் சிட்டி சார்பில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தியாகி திருநாவுக்கரசு கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நடராஜன் வரவேற்று பேசினார். திருநள்ளாறு தெய்வீக நகர அரிமா சங்க சாசன தலைவர் திரு தர்மராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநள்ளாறு ட்வைன் சிட்டி தலைவர் திரு முனுசாமி, செயலாளர் திரு நல்லபாலு, செயலாளர் திரு பால்ராஜ், பொருளாளர் திரு கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிகளை பள்ளியின் ஆசிரியை திருமதி பாரதி தொகுத்து வழங்க ஆசிரியர் திரு ரவிக்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். இதேபோன்று ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சார்பில் தரங்கம்பாடி ஹோப் ஃபவுண்டேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நாட்டின் 67வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் திரு ரமேஷ், செயலாளர் திரு கலிய பெருமாள், பொருளாளர் திரு பார்த்தசாரதி, துணைத் தலைவர் திரு M ரமேஷ், துணை செயலாளர் திரு ஷேக் முகமது மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் ரோட்டேரியன் திரு சாமுவேல் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இதேபோன்று திருநள்ளாறு அண்ணாமலை நகரில் உள்ள அன்னை முதியோர் நல காப்பகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவில் சிற்பி திரு ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் திருநள்ளாறு கோவில் நகர வர்த்தகர் நலச்சங்கத்தின் பொறுப்பாளர் திரு பாண்டியன் தலைமையில் சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை முதியோர் நல காப்பகத்தின் நிறுவனர் பாலுமரியா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். கோட்டுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவில்
சங்கத்தின் தலைவர் திரு மாரியப்பன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் இயக்குநர்கள் திரு குமரவேல், திரு மணிமாறன், திரு துரை, திரு பிரான்சிஸ், திருமதி தனலட்சுமி, திருமதி கமலா, திருமதி சுதா, திருமதி வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோன்று காரைக்கால் தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் காரைக்கால் சப்தசுரம் முதியோர் இல்லத்தில் நாட்டின் 67வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் திரு அந்தோணிராஜ் மற்றும் காரைக்கால் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ராமமூர்த்தி மேற்பார்வையில் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு இளையராஜா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி தேசிய மாணவர் படை அமைப்பின் சார்பில் நாட்டின் 67வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் திரு மாரிமுத்து தலைமை தாங்கினார். என்சிசி யூனிட் சார்பாக ஹவில்தார் சக்திவேல் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் என்சிசி மாணவர்கள் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து 40 என்சிசி மாணவர்கள் பங்கு கொண்ட என்சிசி பொன்விழா 2013 சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதனை நெடுங்காடு பகுதியின் தொழிலதிபர் திரு நடராஜன் வாழ்த்துரை வழங்கி துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளியின் என்சிசி அதிகாரி திரு காமராஜ் பேரணியின் நோக்கம் பற்றி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் என்சிசி அதிகாரி திரு காமராஜ் தலைமையில் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். போயிட்டு ஒன் பை ஒன்னா பேனர் அப்படியே செட்டு போயிட்டு ஒன் பை ஒன் லெஃப்ட் சைட் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் புதிய தன்னார்வலர்கள் சேர்க்கை முகாம் மற்றும் வழிகாட்டல் கருத்தரங்கம் நடைபெற்றது. பள்ளியின் பொறுப்பு முதல்வர் திரு ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட சமுதாய நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு கனகராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தமிழ் விரிவுரையாளர் திரு அன்பழகன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜெய்சங்கர் வரவேற்று பேசினார். நிறைவாக ஆசிரியர் செல்வகுமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுச்சேரி மாநில செய்திகளை தெரிந்து கொள்ள டைமண்ட் டிவி செய்திகளை பாருங்கள். செய்திகளின் மறு ஒலிபரப்புகளை இரவு 10:30 மணிக்கு டைமண்ட் மியூசிக் தொலைக்காட்சியிலும் மறுநாள் காலை 8:30 மணிக்கு டைமண்ட் டிவியிலும் காணத் தவறாதீர். வணக்கம்.